ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் இப்போ நீங்கள் சமீபத்தில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு காக்ரோச்னு எப்படி பேர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு அமர்வில் பேசிகிட்டு இருக்கும்போது, படித்து வேலை இல்லாமல் வீட்டிலேயே சோம்பேறியாக இருக்கக்கூடிய இளைஞர்களை காக்ரோச் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. அவர் இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு காக்ரோச் மாதிரி, அவரால் எந்த பயனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. அதை ஒரு மோட்டோவாக வச்சுக்கிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டி வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டியை லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திலீப்னு ஒருத்தர். அவர் இங்கே கிடையாது, அவர் ஃபாரினில் இருக்கார். வெளிநாட்டு குடியுரிமை பெற்று ஃபாரினில் இருக்கார். அவர் அதை ஒரு லான்ச் பண்ணார். அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட வலைதளம் பார்த்தீங்கன்னா, வந்து 2டே நாளில் பிஜேபியோட மொத்த ஃபாலோவர்ஸை விட அதிகமாகுது. ஸோ கண்டிப்பாக இது வந்து அந்த மக்கள் அப்போ அதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஜென்சி அப்படிங்கிற மக்கள் வந்து ஏற்கனவே இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சொல்லப்பட முடியாத ஏக்கம் இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது இந்தியாவுக்கு தேவையா அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. என்னை பொறுத்த மட்டும் தேவையில்லை. இது வெளிநாட்டு சதியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்துங்க. நான் இங்கே தெரிவிக்க விருப்பப்படுறேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டியில பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இளைஞர்கள், ஜென்ஸி இளைஞர்கள் தான் நம்ம அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா, இப்போ எங்களுக்கு வேலை இல்லை, நாங்கள் சமூகத்தில் படிச்சுட்டு சும்மா இருக்கிறோம் அப்படிலாம் சொல்கிறீங்க. பட் அதற்கான சூழ்நிலையை இந்த கவர்மெண்ட் உருவாக்கலை. யார் வந்தாலும் சரியான படிப்பு இல்லை, சரியான படித்தா சரியான வேலை இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, இந்தியா பொருளாதாரம் உயரல, இந்தியா இப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல் சிஸ்டத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற சொல்லலாம். இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் இளைஞர்கள் தான். ஸோ அதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது இளைஞர்கள் மத்தியில் பெருமளவில் வரவேற்பு பெருமளவு வரவேற்புப்பட்டது இல்லாமல், அவங்க இந்த அரசாங்கத்துக்குள்ளே எப்போவுமே பல கேள்விகளையும் பல தாக்குதல்களையும் தொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த ஜென்சி பார்ட்டி அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் எப்படி போகுது அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு போராட்டம் ஒன்று அறிவிக்கிறாங்க. டெல்லி ஜனதா மண்டியில் தர்மேந்திர பிரதான், இந்தியாவோட எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இந்த சிபிஎஸ்சி கொள்கைப்படி நீட்டு, விடைத்தாள் கசிவு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தனால, அவங்க வந்து பதவி விலகணும். அது வந்து இந்திய மாணவர்கள் வந்து ரொம்ப சோதிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மீட்டிங்கும் பண்ணுறாங்க. பட் அதுக்கு தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் பண்ணுற அந்த போராட்டத்தில் பல்வேறு வகையான யங்ஸ்டர்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கிது. ஸோ இது ஒரு ஜென்சி இயக்கமாக மாறுதா அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே ஒரு கேள்வி. அப்படி ஜென்சிக்கு ஒரு குறிப்பிட்ட இயக்கமாக அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாறுதா? நேபாள் மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து அரசியல் வலிமை பெறுதா? அது அரசியலில் போட்டியிட போதா? அரசியல் மாற்றத்தை நிகழ்த்த போதா? அப்படிங்கிறது இங்கே முக்கியமான கேள்வியாக இருக்குது. பட் இங்கே முக்கியமான விஷயம் என்னவா இருக்குது, ஒரு வெளிநாட்டு சதி இருக்கோ அப்படிங்கிறதையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. நேபாளில் நடந்த மாதிரி, மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி ஒரு ஜென்சியால் ஒரு அரசியல் மாற்றம் நிகழுமா இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்குது. பட்டு நேபாள் மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரி இந்தியா ஒன்றும் வீக்கான சிஸ்டம் கிடையாது. இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டம் இருக்குது. இந்தியாவில் இன்னுமே பல குறைகள் இருந்தாலும் கூட நமக்குன்னு ஒரு நல்ல ஒரு வலிமையான பொருளாதாரம், ஒரு வலிமையான இராணுவம் இருக்குது. நம்ம ஒரு வளர்ச்சி பாதையில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஜென்சிக்கு தேவையான ஒரு ஆட்சி மாற்றங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது மட்டும் இல்லாமல் என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியே ஒரு வெளிநாட்டு சதியோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவர்களால் தொடங்கப்பட்டு இது மூலமாக ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமான்னு ஒரு ரேட் டெஸ்ட் பண்ணுற மாதிரி, ஒரு சோதனை எலி மாதிரி தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பார்க்குறேன். அதனால் மத்திய அரசு தடையும் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த மட்டும் மத்திய அரசை தடை பண்ணதை நான் முழுக்க முழுக்க வரவேற்கிறேன். ஏன்னா இது பின்னால இந்திய இளைஞர்களோட மனநிலையை மாற்றி முழுக்க முழுக்க ஒரு அரசியல் மாற்றத்தை நோக்கி கொண்டு போகக்கூடாது. அதுக்கு தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்தியாவில். நான் வந்து பிஜேபி சிறப்பாக ஆட்சி பண்ணாங்க, காங்கிரஸ் சிறப்பாக ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்ல விரும்பல. இங்கே சில குறைகள் இருக்குது. பட் ஆனால் மற்ற நாட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒரு பொருளாதார வளர்ச்சி, ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது இருக்குது. நம்ம ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக மாறிக்கிட்டு இருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தற்போது கட்சித் தலைவர் அண்ணாமலை அவர்களும் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் தான் அறிவிச்சார். ஏன்னா அவருக்கு அதோட வலிமை தெரியுது. சோஷியல் மீடியாவில் வலிவும் ஜென்சி மக்கள், அதாவது இந்த யங்ஸ்டர்ஸ் ஜென்சி, ஜென் ஆல்பான்னு சொல்கிறாங்கல்ல, இவங்களோட ஓட்டை எப்படி கவர் பண்ணுறதெல்லாம் கட்சி எல்லாம் இப்போ முனைப்பு காட்டுறாங்க. அதை நோக்கி தான் எல்லாருமே போய்கிட்டு இருக்கிறாங்கங்கிற அவருக்கும் தெரியுது. அதனால தான் அவர் கட்சி ஆரம்பித்தா கூட பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் லைவ்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது முக்கியமான விஷயம் தான். ஏன்னா இளைஞர்கள் நோக்கி இப்போ இருக்கக்கூடிய இந்திய அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமும் கூட. ஏன்னா அவர்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க, அவங்க டெவலப்மெண்ட்டை விரும்புகிறாங்க, அவங்க ஒரு புது அரசியலை, கேவலம் இல்லாத ஒரு நல்ல தூய அரசியல் எதிர்பார்க்குறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதை நோக்கி நகர்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பட் அதுக்கு நான் அடிமட்டமாக மொத்தத்தையும் தூக்கி போட்டு அவர்கள் கையிலேயே புரட்சி இயக்கம்ன்ட்டு நம்ம ஆட்சியை கொடுக்கறது எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து.
டிவிக்கு விஜய் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் ஆட்சியை பிடிச்சதுக்கு முக்கியமான காரணம் இளைஞர்கள். அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர் பண்ண ஒர்க்கு இங்கே திமுக, அதிமுகவுக்கு ஒரு மாற்று வேணும் அப்படிங்கிறதுனால தான் இல்ல விஜய் மாதிரியான கட்சி ஜெயிச்சது. அப்புறம் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்ல. திமுக, அதிமுக வேணாம். இந்த ஊழல், இந்த அரசியல், இந்த சாதாரணமான அரசியல் வேணாம். நம்ம எல்லாத்தையும் மாத்தணும்னு சொல்லிட்டு தான் மாறினது தான் அந்த விஜய் அரசியல். அதே மாரி தான் அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காங்க. அதே மாரி தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் ஒரு நல்ல ஒரு வலிமை பெறுது. ஸோ இளைஞர்கள நோக்கி தான் இந்த அரசியல் போகுது. அது நாட்டுக்கு நல்லது தான். ஆனா அவர்கள்கிட்டயே ஆட்சிய குடுத்துட்டு நம்ம பொறுப்பு எதிர்பார்க்காம அனுபவமும் வேணும் அப்படிங்கிறது நம்ம தனிப்பட்ட கருத்து. ஸோ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது? அண்ணாமலை அவர்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது? டிவிகே அவரோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது? யங்ஸ்டர்ஸ் இத எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இது குறித்து உங்களுக்கு கமெண்ட் இருந்தா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.